வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 113. இரவிலும் செய்ய வேண்டிய தொழில். கப்பல், தந்தி, சுகாதாரம், தீ அணைப்பு, கடல் கடந்த பல நாட்டின் தொடர்பு கொண்டு எப்பொழுதும் இயங்குகின்ற ரேடியோக்கள், எங்கும் உள்ள மின்சார நிறுவனங்கள் அப்போதைக்கப்போது கண்காணித்தல் அவசியமாம். குழந்தைகளை வளர்ப்பிடங்கள் இப்புவியில் இரவினிலும் இயங்கும். மற்ற எத்தொழிலும் பொதுவாக இரவில் இல்லை. இரவு தூக்கம் அனைவருக்கும் அவசியம். ஏனெனில் உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி தான் உடல் மற்றும் மன இயக்கத்திற்கு பயன்படுகிறது. ஜீவகாந்தத்தை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. அதனுடைய அளவு குறையும் பொழுது சோர்வு வரும். அப்போ ஒரு போதுமான உறக்கம் எல்லோருக்கும் அவசியம். உறக்கத்திற்கு உகந்த நேரம் இரவு நேரம். ஆனால் இரவிலும் சில தொழில்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உதாரணத்திற்கு மருத்துவமனைகள், அதே போல் கப்பலில் வேலை செய்பவர்கள், கம்யூனிகேஷன் என்று சொல்வோமே, தகவல் தொடர்பு, தந்தி நிலையம், தபால் நிலையம், இவற்றில் வேலை செய்பவர்கள், அதே போல் தீயணைப்பு நிலையத்தில், அது மட்டுமல்லாது கடல் கடந்த பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டு அப்போதைக்கப்போது தகவல்களை அறிவிக்கின்ற ரேடியோ நிலையம், மின்சார நிலையம், குழந்தைகள் வளர்கின்ற இருப்பிடங்கள், இவை போன்று இன்னும் அவசியமான ஸ்தாபனங்களும் எப்பொழுதும் 24 மணி நேரமும் இயங்கும். மற்ற அனைத்து தொழில்களும் பகலில் மட்டும்தான் நடக்கும். இந்த இரவு தொழில்களில் வேலை செய்பவருக்கும் 3 மணி நேரத்திற்கு மேல்படாமல் வேலை அமையுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஷிஃப்ட் சிஸ்டம் என்று சொல்வோம் அல்லவா? ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆட்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தூக்கம் கெடுவதால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பிலிருந்து அவர்களும் தப்பித்து கொள்வார்கள். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு நபருக்கும் போதுமான அளவு உறங்குவதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். 6 முதல் 8 மணி நேரம் வரை இரவு உறக்கம் அனைவருக்கும் அவசியம். நன்றி. வாழ்க வளமுடன்.